ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பரமோஸ் தமிழ் கிச்சனை. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள், இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் செய்ய போகிறோம். ட்ராகன் சிக்கனுங்க. சிக்கனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அதில் வந்து நான் ஒரு வெரைட்டிஸ் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஒரு ரெசிபி உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு காமிக்க போகிறேன். பாருங்கள், அதுக்கு நான் 1/2 kg வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கனுங்க, எலும்பில்லாத சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடருங்க, மிளகாய்த்தூள் அதை சேர்த்திக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்னேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டுறலாம். அதை நம்ம பொரிக்கிறதுக்காகங்க. பாருங்கள், நான் அதுக்கு வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் சில்லி பவுடருக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். நம்ம பொரிக்கிறதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி கொடுக்கறதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பெப்பர் தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாங்க. நான் இன்றைக்கி கரம் மசாலா ஆட் பண்ணல, அதுக்கு பதிலாக மிளகுத்தூள் தான், அது நான் எடுத்து வச்சுருக்கேன் 1 ஸ்பூன், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்க போகிறோம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்க போகிறோம். அப்புறம் பாருங்கள், நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு அதை செக் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம கையால் ஒரு பிசைஞ்சிடலாங்க. கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த மசாலாஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் ட்ரை கண்டிஷனில் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பொரிக்கும்போது சடன்னு திடிக்காது. கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப சடன்னு திடிக்கும் எண்ணெயில் போடும்போது. அதுக்காக தான். பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லா மசாலாஸையும். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஊறிட்டுங்க. ஊறி நம்ம வந்து பொரிக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக தான் ஊற விடுறது. இந்த மாதிரி பிசைஞ்சு ஊற விட்டுடலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம ஒவ்வொரு சிக்கன் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் அதில் ஒவ்வொரு வெரைட்டிஸாக எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மேத்தி சிக்கன் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு காமிச்சிருப்பேன். இப்போ இது பார்த்திங்கன்னா ட்ராகன் சிக்கன் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு கொஞ்சம் ஹீட் ஆகிருட்டோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது ஊறிடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஊறிடட்டும். ஊறினதுக்கப்புறம் தான் நான் இப்போ ஆயில் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் ஹீட் ஆகிரட்டும். இந்த அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க பொரிக்கிற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இப்போ நான் ஒரு பீஸ் போட்டு பார்க்குறேன். கொஞ்சம் நல்லா ஆயில் ஹீட் ஆன மாதிரி இருந்துச்சு. நான் அப்படியே எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. தனித்தனியாக ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், எதுவும் தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. ஒட்டினோம்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தனித்தனியாக சிக்கன் பீஸ் கிடைக்காது. அதனால தான். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள், வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் எடுத்துடலாங்க. பாருங்கள், வேகாதெல்லாம் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. ரொம்ப ஹீட்டில் வச்சோன்னு பார்த்திங்கன்னா கருகிரும், அப்புறம் உள்ளே வெந்திருக்காது. அதனால தான். பாருங்கள், நான் எடுத்துட்டேன். வெந்ததெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி வேகாத இது மட்டும் நான் கடைசியாக ஒரு இது பண்ணி எடுக்கிறேன். கடைசியாக எடுத்துகிட்டு நம்ம பார்த்திங்கன்னா அதே பேன்லேயே அதே கொஞ்சம் ஆயில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோங்க இல்லையா, அந்த ஆயில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 பூண்டு பல் வந்து இந்த மாதிரி சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணியாச்சு. இதை நல்லா பொரிச்சிக்கலாங்க. இந்த ஆயில்லையே நான் பொரிச்ச எண்ணெயவே தான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து சின்ன குடமிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்திக்கலாம். கேப்சிகம் இருக்குது இல்லைங்க, அதை சேர்த்திக்கலாம் ட்ராகன் சிக்கனுக்கு. இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெட் கலரில் கொஞ்சம் இருந்துச்சு, க்ரீன் கலர், இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் மட்டும் இருந்தால் க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
பாருங்கள் நல்லாயிருக்கும். இந்த இந்த ஃப்ளேவரு, இந்த பூண்டு ஃப்ளேவரு, அந்த குடமிளகாய் ஃப்ளேவரு இதெல்லாம் நல்ல வாசனையாக இருக்குங்க எண்ணெயில் வரைக்கும்போது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்க. இப்போ வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் எடுத்துடலாங்க. டொமேட்டோ கெச்சப்ஸ் ஊற்றிடலாம். பாருங்கள் 4 ஸ்பூன் ஊற்றுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 4 ஸ்பூன் ஊற்றிட்டேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா வெந்துரட்டும். இது வந்து இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குடமிளகாயிலையும் அந்த பூண்டுலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிரட்டும். அது வரைக்கும் நான் கொஞ்சம் பெரட்டி விட்டுடலாம். கொஞ்சம் வெந்துட்டோம் பாருங்கள். நான் அதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது வேகிறதுக்காக எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் எல்லாத்தையும் வேக வச்சிடலாங்க. வெந்துரட்டும் எல்லாம் மிக்ஸ் ஆகி. பாருங்கள் நான் இப்போ கொஞ்சம் உப்பு செக் பண்ணி பார்த்தேன், கம்மியாக இருந்துச்சு, அதனால் உப்பு போட்டிருக்கேன். நம்ம பார்த்திங்கன்னா முன்னாடி சிக்கனுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம், இந்த இதுக்கு நம்ம போடல, அதனால் இப்போ கொஞ்சம் சேர்த்திருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிடலாங்க. இதுதாங்க ட்ராகன் சிக்கன். தட் மீன்ஸ் ட்ராகன் சிக்கன் மீன்ஸ் நம்ம பொரித்து எடுத்து அதை வந்து ஒரு நார்த் இண்டியன் ஸ்டைலில் செய்கிறதுங்க. நம்ம ஹோட்டல் சுவையிலேயே ஹோட்டல் டேஸ்ட்லேயே இருக்கும் பாருங்கள். இது லைக் பார்த்திங்கன்னா சிக்கன் மஞ்சூரியன் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, மஞ்சூரியன் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பேர் வந்து ட்ராகன் சிக்கனு. இது நீங்கள் அப்படியே வந்து ஹோட்டல் டேஸ்ட்டு அந்த ஹோட்டல் ஃப்ளேவர்லேயே அப்படியே இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம வந்து வீட்டில் செய்கிறதுலையே வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாங்க. நமக்கு என்ன தெரியுதோ அதை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக. அது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் டேஸ்ட்லேயே இருக்கும். அவங்க வந்து ஒரு இது இருக்காது அவங்களுக்கு. டிஃப்ரெண்ட்டாக நம்மளும் சாப்பிட்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் இருக்கும். நம்ம வந்து நம்ம பராமரிப்பிலேயே நம்மளோட இதுலேயே கை பராமரிப்பிலேயே செஞ்சு கொடுக்கறனால அது கொஞ்சம் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமானதாங்க இருக்கும். பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டுங்க, மிக்ஸ் ஆகிரட்டும். இந்த சாஸஸ்ஸு அந்த குடமிளகாய் ஃப்ளேவர் எல்லாமே வந்து அது சிக்கனில் கொஞ்சம் இறங்கிரட்டும். ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாங்க அப்படியே சிம்லேயே. பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு, நல்லா மிக்ஸும் ஆயிடுச்சு. சாஸஸ் ப்ளஸ் அந்த குடமிளகாய் இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஃப்ளேவர்லாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம், தூவி விட்டுறலாம். பாருங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் போட்டு இறக்கிடலாம், அவ்வளோதாங்க. ட்ராகன் சிக்கன் டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான சுவையில் தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், பெரியவங்களுக்கும் இது பிடிக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு டைம் அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோடு சேர்த்து. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், க்ரீன் வித்து க்ரீன் காம்போ மாதிரி நல்லா இருக்குது பார்க்கவே. அந்த குடமிளகாய் க்ரீன், ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன், அந்த இதில் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்களா. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக நமக்கு தெரிஞ்சதை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா பரமூஸ் தமிழ் கிச்சனுக்கு கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா பார்க்கவே. ஹோட்டல் சுவையிலேயே பாருங்கள் இருக்கும் இது. இந்த டேஸ்ட்டும் அப்படி தாங்க இருக்கும். இது பார்த்திங்கன்னா சிக்கன் மாதிரியே தெரியல பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ட்ராகன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.